ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல் ஃபியர் நாட். ஏசாயா 54:17 இந்த வசனத்தை நம்ம பார்க்குறோம். உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காதே போகும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்காத நேரங்களில் எதிர்பார்க்காத மனிதர்கள் மூலமாக ஒரு பெரிய பிரச்சனை மழை போல் நம்ம முன்னாடி வந்து நிற்கும்போது நம்ம ரொம்ப ஷாக் ஆயிடும்ல. எல்லாமே நல்லா ஸ்மூத்தாக தானே போயிட்டு இருந்தது, ஏன் இப்படி அப்படின்னு சொல்லி அதை நம்மளால் டைஜஸ்ட் பண்ணவே முடியாது. அந்த நேரத்தில் தான் கர்த்தருடைய அந்த வாக்கு நமக்கு சொல்லுது, உனக்கு விரோதமாக உருவாக்கப்படுற எந்த ஆயுதமும் வாய்க்காது அப்படின்னு சொல்லி, நான் உன்னுடைய ஆபத்து காலத்தில் உனக்கு அனுகூலமான துணையுமாக இருப்பேன், சகாயராக இருப்பேன் அப்படின்னு ஆண்டவர் நமக்கு சொல்கிறாரு. பைபிள்லேயும் அந்த மாதிரி ஒரு திக்கற்ற நிலைமையில் இருந்த 3 ராஜாக்களுக்கு கர்த்தர் எப்படி உதவி செஞ்சார் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோமா. 2 ராஜாக்கள் 3வது அதிகாரத்தில் இந்த இன்சிடெண்ட்டை நம்ம பார்க்குறோம். மோவாப் என்கிற ராஜாவுக்கு எதிராக யூதா, இஸ்ரவேல், யோதோம் 3 ராஜாக்களும் சண்டைக்கு போகிறாங்க. ஒரு நியாயமான காரணத்துக்காக தான் இந்த 3 பேரும் ஒன்றா சேர்ந்து போகிறாங்க. போகிற நாட்கள் அந்த ட்ராவல் அதிகமாக இருந்தனால அவங்க கொண்டு போன தண்ணி எல்லாம் செலவழிஞ்சு போயிடுது. அவங்களும் அவங்களுடைய சோல்ஜர்ஸும் எல்லாம் அந்த அனிமல்ஸ் எல்லாம் கூட ரொம்ப டயர்டாயிருவாங்கள தண்ணி இல்லைன்னா. அந்த நேரத்தில் கர்த்தர்கிட்ட, ஆண்டவரே அந்த எதிரிக்கிட்ட எங்களை ஒப்பு கொடுத்துருவீங்களோ அப்படின்னு ஒரு பயத்தோடு கேட்கும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது. காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனால் நீங்கள் இருக்கிற இந்த பள்ளத்தாக்கை சுற்றிலும் வாய்க்கால்களை மட்டும் வெட்டுங்க, அது எல்லாம் காலையில் தண்ணீரால் நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லி அவங்களும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த வாய்க்கால்களை வெட்டுறாங்க. காலையில் அதே போல் தண்ணீர் வந்து அந்த வாய்க்கால்களை நிரம்பி ஓடுது. ஆனால் அந்த எதிரியோட அந்த மோவாப் ராஜாவோட போர் வீரர்கள் அதிகாலையில் எழுந்து பார்க்கும் பொழுது அந்த சூரிய வெளிச்சம் அந்த தண்ணியில் படும்போது அது ஒரு மாதிரி ரெட்டிஷாக தெரியும்ல, அது அவங்களுடைய கண்களுக்கு ரத்தம் போல் இருந்துதான். அவங்க நினச்சிட்டாங்க அந்த 3 ராஜாக்கள் இருந்தாங்க, அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஒருத்தரை வெட்டி கொன்னுட்டாங்க போல், அந்த ரத்தம் தான் ஆறு மாதிரி ஓடுது அப்படின்னு. ஏன்னா அவங்க அந்த நைட்டு எந்த ஒரு இடி சத்தமோ மின்னலோ காற்றும் மழையோ எதையுமே பார்க்கவும் இல்லை, கேட்கவும் இல்லைல்ல. அதுதான் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனால் பள்ளங்கள் நிரப்பப்படும்னு. அதை பார்த்து அவங்க ஏமாந்து போய் அந்த அவங்களுடைய பாளையத்தை விட்டு வெளியில் வரும் பொழுது இந்த 3 ராஜாக்களும் அவங்கள ரொம்ப ஈஸியாக ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம்ல. இன்றைக்கி நம்ம லைஃப்பில் அப்படி தான் பிரச்சனைகள் கொந்தளிச்சிக்கிட்டு வரலாம். ஒருவேளை இதை எப்படி நம்ம சமாளிக்க போகிறோம், இப்படி சடனாக வந்து நிற்கிதேன்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் நம் சார்பில் இருக்கிறார். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. சேனைகளின் கர்த்தர் பறந்து காக்கிற பட்சிகளைப் போல நம் வாழ்வில் நமக்கு ஆதரவாக இருக்கிறேன் அப்படின்னு தான் சொல்கிறாரு. யுத்தங்களை கடைமுனை மட்டும் நம் வாழ்நாள் மட்டுங்களும் ஓய பண்ணுவேன் அப்படின்னு நமக்கு வாக்கும் கொடுக்குறாரு. அவருடைய வாக்கை நம்பி அவரை விசுவாசித்து அவரை சார்ந்து கொள்ளும்போது கர்த்தர் நமக்கு அழகான ஒரு வாக்குத்தத்தமும் கொடுக்குறாரு. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நாம் அசைக்கப்படுவதில்லை அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவோம். அவருடைய வாக்குத்தத்தத்திற்கு நன்றி சொல்லுவோம்.